ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராஜங்கம் சொல்றாங்க, ஈஸ்வரி சொல்ற மாதிரி தான் கரெக்டா இருக்கும். இங்க பார், என் வீட்டு மருமகள் வீட்டை விட்டு வெளியே போய் படிக்கணுன்றது அது நடக்காத காரியம் அப்படின்னு நல்லா சொல்லி ராஜங்கம் சொன்னதும் ஈஸ்வரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இதைதானே நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்க ராஜங்கம் கிட்ட ஈஸ்வரி மாமா, நம்ம சொன்னா மீடியால சொன்னாதானே அது பிரச்சனையாகும். தமிழ் வாயாலேயே நம்ம உண்மை சொல்ல வச்சா அதுல இருந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, நாங்க கன்சீவா இருக்கிறதுனால என்னால போயிட்டு படிக்க முடியாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 வருஷமோ 1 வருஷமோ ஆகட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவ வாயாலேயே அவ உண்மையை சொன்னா அதை அவங்க ஏத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, தமிழ் சொல்றதும் கரெக்ட் தான். தமிழ் நீ இப்படிதான் சொல்லணும்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் தமிழும் சரி மாமான்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி நான் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இல்ல இப்படி நான் வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. இது எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனா என்னால இப்போதைக்கு டாக்டருக்கு படிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மீடியால இருக்கவங்க எல்லாரும் ஏன் படிக்க முடியாது, என்ன காரணம் நல்லா சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நான் கன்சீவா இருக்கேன், அதனால இதுக்கு மேல் படிக்க முடியாது. 1 வருஷமோ 2 வருஷமோ போகட்டும், குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து அதை ஒரு ஆளாக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா என்னுடைய படிப்பை நான் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி அங்க இருந்து தமிழ் சொல்றாங்க. உடனே மீடியால இருக்கவங்க எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல தமிழ் இருக்காங்க. உடனே சேது தமிழ் கிட்ட இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ். அப்ப அந்த இடத்துக்கு வராங்க. அங்க தாமரையும் சாவித்திரியும் வராங்க. சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பத்தியா நீ உன்னால டாக்டர் இனி ஆகவே முடியாது, நீ என்னெல்லாம் நினைச்சு அது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உட்கார்ந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என்ன பேசுறது தெரியாம அப்ப தமிழ் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு மலர் கண்டிப்பா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், கவலைப்படாம இருன்னு சொல்லி தமிழ ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.